நேதாஜி. இவர் துப்பாக்கியும் கத்தியும் தான் விடுதலை வாங்கித் தரும் கருவி. இந்திய விடுதலையை இரத்தத்தால் எழுதுவோம் என்று இளம் சிங்கங்களை ஒன்று சேர்த்து படை உண்டாக்கியது, பதிலடி கொடுத்தது, எல்லாம் அறிவீர். அதன் உக்கிரம் உச்சத்தில் இருந்தபோது கவர்னர் ஜெனரல் ஜார்ஜ் மார்ஷல் அழைப்பு விடுத்தார். கர்த்தர் சிலுவை மேல் ஆணையிடுகிறேன், உன்னை சந்திக்க வேண்டும். சந்திக்கும் இடத்தை நீ சொல். பரங்கி தலையன் பேச்சு என்ன பேசப் போகிறான்? பிடியுங்கள் விடுதலை என ஓடிப்போகச் சொல்லுங்கள். அப்படியே நான் சந்தித்தால் அவன் மரணத்தின் சந்திப்பு என சொல். மீண்டும் ஓலை. சகோதரனே, அந்த மரணத்திற்கு முன் 5 நிமிடம் பேச வேண்டும். மறு வார்த்தையின்றி சீலம் நதிக்கரை, வெள்ளி மாலை. போ போ. சந்தித்தார்கள். மார்ஷல் இந்து முறைப்படி வணங்கினான். சகோதரனே, உன் வேலை சண்டை இல்லை. உனக்கு கர்த்தர் வேறு வேலை கொடுத்து விட்டார். என்ன வேலை? சகோதரனே, உன்னை சந்திப்பதற்காக மட்டுமே நான் பதவி ஏற்க விமானம் ஏறினேன். இதோ நாளையே என் ராஜினாமா ஓலை. அசந்தான். நீ இமயம் செல். எவ்வளவு உயரம் போக முடியுமோ அவ்வளவு போ. ஒரு ஆப்பிரிக்க அதிபன் காத்திருப்பான். உன் பணியை கூறுவான். பணிந்து வணங்கினான். இதோ துப்பாக்கி. என்னை கொல்வதனால் மகிழ்வேன். நேதாஜி அணைத்து கொண்டான். இப்போது நேதாஜியும் அங்கே. இன்னும் காணாமல் மறைந்த பலரை உயிரோடு அங்கே காணப்போகிறோம். ஏன் ஏன் அவர்கள் காலம் காலமாய் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். மனித உடலோடு அங்கு என்ன பணி? எதற்காய் அந்த போராட்டம்? உலக மகா ஆழத்தில் என்ன தேடுகிறார்கள்?